ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ரொம்ப நாளா நீ என்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்த அந்த வேண்டுதலை தான் இப்போது நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ வெற்றி பெறக்கூடாது, நீ நினச்சது நடக்கக்கூடாதுன்னு உனக்கு தடையாக இருந்த விஷயங்களும் மனிதர்களும் இப்போது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்போ வேணும்னா உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் நீ பெறக்கூடிய வெற்றிங்கிறது இந்த உலகத்தையே பேச வைக்கும். யார் என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் நீ பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன் வெற்றியே அவர்களுக்கான பதிலாக இருக்கட்டும். நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர்வதை அவர்களுக்கு பதிலாக சொல்லிட்டு போ என் செல்லமே. வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை பிரச்சனைகளை பார்த்து பயந்தினா தோத்து போயிடுவேன். அதை தாண்டி எதிர்த்து போராடினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னை குறைத்து பேசுபவர்களுக்கெல்லாம் உன் வெற்றியே பதிலாக இருக்கட்டும். தோல்வி வந்துச்சுன்னா தலை குனிஞ்சு நிற்காத, அது உன்னை சோதிக்க வந்த ஆசான்னு நினச்சிக்கோ. தோல்வி வரும்போது அது உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்லமே. காற்று எதிராக வீசும்போது பறவை பறக்கிறதுக்கு அது கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். இருந்தாலும் பறவைகள் அதுக்காக பறக்காமல் நின்றுடாது. காற்று எதிர் திசையில் அடிக்கும்போது அந்த காற்றை தன் சிறகுகளால் தள்ளிக்கிட்டு தான் பறவைகள் பறந்து முன்னேறி போகுது. அதே போல தான் நீயும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் முயற்சியை மட்டும் பாதியில் நிறுத்திடாம அத்தனையும் கடந்து போய்கிட்டே இரு. நீ கீழே விழுந்த இடத்தை நினச்சி அழுகக்கூடாது என் தங்கமே. அதே இடத்துல உன்னை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி நீ யாருங்கிறதையும் உன் சக்தி என்னங்கிறதையும் இந்த சாயப்பா உனக்கு புரிய வைப்பேன். அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீரு. பண பலத்தை விட உடல் பலமும் அறிவு பலமும் மனபலமும் தான் மனிதனுக்கு தேவைப்படும் அடிப்படையான முக்கியமான விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்களை குற்றம் சொல்வதும் குறை சொல்வதும் பழக்கம் கிடையாது. அது ஒரு விதமான மனநோய். சில பேருக்கு தன்னுடைய இதை மறைச்சிக்கிறதுக்காக தான் மேலே இருக்க குற்றம் குறை தன்னால் முடியாது இயலாதுங்கிறத மறைச்சிக்கிறதுக்காக அடுத்தவங்களை ஏதாவது குறை சொல்லி எல்லார் கவனத்தையும் அவங்க மேலே திசை திருப்புவாங்க. அது சில பேருக்கு ஒரு நோயாகவே இருக்குது. அப்படிப்பட்டவங்க உன்னை என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் பழி போட்டாலும் கூட நீ எதையும் பற்றி கவலைப்படாமல் அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. பேச வேண்டிய இடத்துல பேசுகிறது புத்திசாலித்தனம்தானாலும் பேசக்கூடாத இடத்துல பேசாமல் வாயை அடக்கிக்கிட்டு மௌனமாக இருப்பதற்கு பக்குவம் தேவைப்படுது. எல்லா இடங்கள்லையும் நீ எல்லாத்தையும் பேசணுன்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் தங்கமே. நிஜங்களாக இருக்கும் மனிதர்களை விட்டுட்டு நிழல்களாக இருக்கும் தேவையற்ற பொருட்களை நேசிக்காதே. மனிதர்கள் தான் நிஜம். மனிதர்களை நேசிக்கணும், பொருட்களை எல்லாம் தேவைக்கு பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு இந்த மனிதர்கள் அதை அப்படியே தலைகீழாக செய்கிறீங்க. மனிதர்களை எல்லாம் தேவைக்காக காரியத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு பொருட்கள் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைக்கிறீங்க. கலியுக காலத்துக்கு இதுவே சரியான சான்றாக இருக்குது பத்தியா. எப்போவுமே பொருட்களை தான் பயன்படுத்தணும், மனிதர்களை நேசிக்க கற்றுக்கோ. சாலையில் ஒரு பாதையில் போனீன்னா மறுபாதையில் வர முடியும். ஆனால் வாழ்க்கையில் நீ போகும் பாதையை பொறுத்து தான் உன் வாழ்க்கை பயணமே அதே பாதையில் அமையும். நீ நல்லதை செஞ்சுக்கிட்டே போனீன்னா அது உன் வாழ்க்கையை நல்பயணமாக மாற்றும். கெட்ட வழியில் போனீன்னா அது உன் வாழ்க்கையில் தோல்வி பயணமாக முடிஞ்சிடும். எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக, நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல பாதையில் போகும் பிள்ளையாக இரு. நிரந்தரம் இல்லாத இந்த மனித வாழ்க்கையில் நிலையற்ற பணத்து கூட போட்டி போட்டுக்கிட்டே மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். காசு பணங்கிறது எப்போ யார் கையில் இருக்கும், யார் கையை விட்டு போகும்னு சொல்ல முடியாத விஷயம்தானே. இந்த நிலையற்ற பணத்தின் மீது நீ விருப்பம் கொள்ளாமல் வாழ்க்கை மீதும் மனிதர்கள் மீதும் விருப்பம் கொண்டு வாழ்க்கையை நேசித்து வாழ பழகு. எண்ணம் போல வாழலாம், தப்பே இல்லை. ஆனால்
அடுத்தவங்களை பார்த்து அதை போல வாழணும்னு ஆசைப்படாத. உன் நல்ல எண்ணத்தோட நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படு. கண்டிப்பா நீ நினைச்சதையே இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். எப்போதுமே வாழ்க்கையில நினைக்கிறது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாவுமே இருக்கேன்னு கவலைப்படாத. எது நடக்குதோ அதை புரிஞ்சுக்கோ. நடக்காததை நடத்தி காட்ட தயாராகு. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எங்கே வாழ்கிற, எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிற, எவ்வளவு வசதிகள் இருக்குதுங்கிறத விட மிகவும் முக்கியமானது எந்த அளவுக்கு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறங்கிறது தான். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அதுக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் காலங்களும் நிலையானதல்ல, காயங்களும் நிலையானதல்ல. காலம் எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. மாறக்கூடிய இந்த காலநிலை போல வெயிலும் மழையும் மாறி மாறி பருவநிலை மாறி வருவது போல உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் நடந்து உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது. உன் மன காயங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. பணம் பேசாது, ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் வாயை அடைக்கும். நீயும் அப்படி உனக்கான மதிப்பு, மரியாதை, காசு, பணம், பெயர், புகழ்னு அத்தனையும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு உன்னை தாண்டி யாரும் எதுவும் பேசாத அளவுக்கு வாயடைக்கும் அளவுக்கு ஜெயிச்சு நின்னுடையும் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக தானே இருக்காங்க. சில பேர்கிட்ட பேசும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சில பேர்கிட்ட நீ பேசாமல் இருந்தாதான் அது உனக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ எப்போதும் நல்ல மனிதர்களோட பேச்சும் பழக்கமும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? சந்தோஷங்கிறது மற்றவங்க முன்னால் சிரிப்பது கிடையாது. யாருமே இல்லாத போது தனிமையில் அழுகாமல் இருக்கிறதும் சந்தோஷம்தான். எப்போதுமே உன் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் வாழ தயாராகு. உன் மனசுக்கு மருந்தாக ஆறுதலான வார்த்தைகளை கூறும் இந்த சாயப்பாவே உன் உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதும் உனக்கு எதிரிகள் வெளியில் இருக்காங்க நினைக்காத. உன் மனசை தவிர வேறு யாருமே உனக்கு எதிரி இல்லை. உன் மனசு தான் எப்போதுமே பல எதிரான சிந்தனைகளை உனக்கு கொடுக்குது. உன்னை பற்றி உனக்குக்கிட்டேயே எதிராக சொல்லுது என் செல்லமே. எதிராகவோ எதிர்மறையாகவோ உன் மனசு சொல்லும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி நேர்மறையாக வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்பழகு. நீ நல்லதையே சிந்திக்கும் போது உன் மனசு உனக்கு நல்லதை எடுத்து சொல்லும்போது நீயும் நல்ல பிள்ளையா வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன் தேவைக்காக உன்னை பெற்றவங்க வாழ்ந்தாங்க, ஆனால் நீ மற்றவங்க தேவைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இனிமேலாவது உனக்காக வாழப்பழகு. உன்னை பெற்றவங்க உனக்கு செஞ்ச விஷயங்களுக்கு முன்பாக நீ அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க உனக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து தியாகம் செஞ்சு உனக்காக எல்லாமுமாக வாழ்ந்தாங்க. நீயும் அவர்களுக்காக கொஞ்சம் இறங்கி போகிறதுலையும் அவர்களுக்காக யோசிக்கிறதுலையும் தப்பு இல்லை என் செல்லமே. சின்ன சின்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நீயும் நல்லதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ தயாராகு. நல்ல குணம் உன்கிட்ட இருந்தாலே போதும், அது தானாகவே மற்ற எல்லாத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். உன் நல்ல குணத்துக்காகவே இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. தவறி விழுகக்கூடிய ஒரு சிறு விதையே முளைச்சி பெரிய மரமாக வளரும்போது தடுமாறி விழுந்த நீ மட்டும் ஜெயிக்க முடியாதா என்ன? கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன். உன் மனசை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் உனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிற்பது கிடையாது. நீ சோர்ந்து போகும்போது உன் மனசு தான் உனக்கு தைரியத்தை கொடுக்குது. இதுவே நீ பயப்படும்போது உன் மனசு தான் இன்னும் எதிரான விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்துது. இதை புரிஞ்சுக்கிட்டு மனசை எப்போதும் நல்ல வழியில் நடத்த பழகு. உனக்கு தைரியத்தை கொடுக்கவும் தெம்பை கொடுக்கவும் புத்துணர்ச்சியை கொடுக்கவும் நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கவும் மட்டும் மனசை பயன்படுத்திக்கும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன்னு செல்லவே. உனக்கு அவசரத்துக்கு உதவி செஞ்ச மனிதர்களையும் ஆதரவாக உனக்கு தோள் கொடுத்து நின்னவங்களையும்
உன் வாழ்நாள் முழுவதும் நீ மறக்க வேண்டாம். உனக்காக யாரும் இல்லை, நீ யோசிக்காதே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நகர்த்தும் சக்கரங்களாக இருக்கும். நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது அது உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் வழிநடத்தி உன்னை வெற்றி பெற வைக்கும் என் தங்கமே.